guys, welcome back to my channel. லாஸ்ட் ரெண்டு வீடியோவில் என்னோட பேபியோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகுது, நான் 50,000 என்னோட மந்த்லி எப்படி எனக்கு செலவாகுது, நான் எப்படி சேவ் பண்ணுறேன் எஸ்ஏபிஸ், அதை பற்றிலாம் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து மினிமலிசம் ஜேர்னி பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ இது வந்து என்னோடய லைஃப்பில் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஒரு கான்செப்ட் அந்த மாதிரி சொல்லலாம். அண்ட் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா, என்னோட குட்டி தம்பிக்கு வந்து 5 months ஆகிடுச்சு. அண்ட் சின்ன வயசில் பிறந்தோன்னே வாங்கிட்டு போகலைங்களா, அந்த ட்ரெஸ்லாம் வந்துட்டு நாங்கள் வாங்கல, எல்லாமே கிஃப்ட்டாக வந்துச்சு. அந்த ட்ரெஸ்லாம் எதுவுமே பத்தாமல் போயிடுச்சா. ஸோ அதெல்லாம் வந்து டீக்ளிட்டர் பண்ணி வேஸ்ட்டாக எதுக்கு நம்ம பிளேஸை வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த ஒர்க்கில் வந்து இறங்கியிருக்கேன். ரொம்ப கொச்சன்னு இருந்தது. இதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஸ்பேஸே வந்து கொஞ்சம் அவனுக்குன்னு அந்த கபோர்டில் அந்த லைன் வந்து அவனுக்குன்னு அலர்ட் பண்ணது. அதில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸே தெரிஞ்சுது. அண்ட் அகைன் எடுக்கும்போது கூட கொஞ்சம் ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மினிமலிசமோட கான்செப்ட் வந்து அதுதான். இப்போ வந்து நமக்கு ஒரு பொருள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கி அதை முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம டீக்ளட்டர் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நமக்கு டைம், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ரெண்டுமே நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் வந்து பத்தவே இல்லை, பட் ஒன் டைம் தான் போட்டேன். சரி அப்படின்றதுக்காக நம்ம வச்சுட்டே இருக்க முடியாது. ஸோ அதனால் அதை டீக்ளட்டர் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். பட் வெரி க்யூட் ட்ரெஸ் தான். பட் ஸ்டில் இதனால் நமக்கு எந்த யூஸும் இல்லை. வேறு ஏதாவது யூஸ் வேணால் சும்மா அந்த கறி துணிக்கு தான் போட முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. வேறு யாருக்காவது கொடுத்தாங்கன்னா கூட வாங்குவாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இதை நான் டீக்ளிட்டர் பண்ணுறனால எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் வந்து கிளியர் ஆகுது. அதுக்கப்புறம் டைம். அடுத்து வந்து நான் ஏதாவது ட்ரெஸ்ஸு தேடும் போது கரெக்டாக எனக்கு வேணுங்கிற ட்ரெஸ், கரெக்டாக பத்துற சைஸ் இருக்க ட்ரெஸ் வந்து என் கைக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு பத்தாத ட்ரெஸ்லாம் என் கைக்கு கிடைக்காது. ஸோ இதுதான் ஆக்சுவலி வந்து மினிமலிசம் கான்செப்ட். டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா மணி. இப்போ மணியில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் இனிமேல் சைஸ் பெருசாக வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ டக்குன்னு உனக்கு பத்தாம போயிடுது. பிகாஸ் குழந்தைங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்கிறனால கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் சைஸ் பெருசாக வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ மணி ஆல்சோ சேவ் ஆகுது. மினிமலிசமில் பார்த்திங்கன்னா நிறையா விதமான கான்செப்ட்ஸ் இருக்குது. மெயினாக வந்து நான் ஃபாலோ பண்ணுறது ஆர் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா ஒரு 4 விஷயங்கள் வந்து சொல்கிறேன். ஸோ டிஜிட்டலி பார்த்திங்கன்னா நம்ம தேவையில்லாமல் நிறையா கண்டென்ட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுவோம். நம்ம அதை பண்ணவே மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்கப் வீடியோஸ்லாம் நான் முன்னாடி நிறையா பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் லிட்ரலி நான் மேக்கப்பே பண்ண மாட்டேன். ஸோ அதனால வந்துட்டு அந்த மாதிரி வீடியோஸ்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது. ஹோம்னா நமக்கு தேவையில்லாத விஷயத்தை டீக்ளிட்டர் பண்ணுறது. மைண்டில் வந்து இது ரொம்ப கஷ்டமான விஷயம். தேவையில்லாதலாம் நினைக்காம எது வேணுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணி. நமக்கு என்ன திங்ஸ் வேணுமோ அதை மட்டும் வாங்குறது. தேவையில்லாத திங்ஸ்லாம் வந்து வாங்குறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி திருவிழா அந்த மாதிரிலாம் போனால் நிறையா வாங்குவேன். இப்போலாம் எதுவுமே வாங்குறதில்ல. எனக்கு என்ன வேணும், இதை நான் யூஸ் பண்ணுவேனா அப்படின்னு பார்ப்பேன். கண்டிப்பாக நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஆசைக்குன்னு சொல்லி எந்த பொருளுமே வாங்குறதில்ல. ஸோ இதெல்லாம் தான் வந்து மினிமலிசமோட கான்செப்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து இது என்னோட ஒரு மேக்கப் பவுச். மொத்தமாகவே வந்துட்டு இந்த மேக்கப் பவுச்சை வச்சு நான் நிறைய ருபீஸ் சேவ் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ப்ரீ வெட்டிங் ஷூட் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு, அப்புறம் என்னோடய வளகாப்பு, அதுக்கப்புறம் இப்போது திரும்பி வந்து தம்பிக்கு 5 months ஆகும்போது ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். ஸோ அப்போல்லாம் வந்துட்டு நான் மேக்கப்புக்கு வந்து வெளியிலலாம் போகல. நிறைய பேர் அதுக்கே வந்து வெளியில் போவாங்க. கல்யாணத்துக்கே வேண்டான்னு தான் நினச்சேன். சரி ஓகே, ரொம்ப மோசமாக போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரைடல் மேக்கப் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். அண்ட் அது எல்லா லுக்குமே இதை வச்சு தான் நான் க்ரியேட் பண்ணேன். கரெக்டாக என்னோடய மேரேஜுக்கு முன்னாடி வந்து இந்த திங்ஸ் எல்லாமே வாங்கினேன். ஸோ இதில் கரெக்டாக என்ன தேவையோ அவ்வளோதான் இருக்கும். லிப்ஸ்டிக் மட்டும் 2 இருக்கும். அது ஏன்னா அது ஒன்று ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து 2 வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன். ஒரே ஒரு பொட்டு, ஒரே ஒரு ஐ ஷேடோ பேலட், அதை வச்சு எல்லாமே க்ரியேட் பண்ணிடுவேன். அண்ட் ஒரே ஒரு ஃபவுண்டேஷன், காம்பேக்டு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரோப் க்ரீம் ஒன்று இருக்குது. அது பாதி தான் தீர்ந்துருக்கு. ஸோ இந்த மாதிரியான என்ன தேவையோ அது மட்டும். இந்த லிப்ஸ்டிக்கில் வந்து என்ன ஒரு இஷ்யூனா, இந்த ஷேடு தான் நினச்சி நான் வேறு ஒரு ஷேடு தப்பாக வாங்கிட்டேன். ஸோ அதுதான் 2. ஸோ ஒன்று தீர்ந்ததுக்கப்புறம் அதே ஷேடு எனக்கு பிடிச்சனால அதே வாங்கணும்னு நினச்சேன். பட் தப்பாக ஷேடு வாங்கிட்டேன். ஸோ அந்த பேர் மறக்கக்கூடாதுன்னு இதை டீக்ளிட்டர் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ அதை கரெக்டாக அதை வாங்கினோன்னே நான் வந்து அதை டிஸ்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஐடியா வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு லிப் லைனர். இதை நான் யூஸ் பண்ணுறதில்ல. இது எதுக்காக வருதுன்னா, என்னைக்காவது ஒரு நாள் தேவைப்படும் போது இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ மோஸ்ட்லி இந்த குட்டி பேக்லேயே வந்துட்டு, அது குட்டி பேக்குன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு குட்டி பவுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த பவுச்லேயே எனக்கு தேவையான எல்லாமே இருக்குது. இதை தவிர வேறு ஷெல்ஃப்லேயோ இல்லை வார்ட்ரோப்லேயோ வேறு எதுவுமே கிடையாதுங்க. சீரியஸாகவே வேறு எல்லாமே தூக்கி போட்டேன் மொத்தமாகவே. ஏன்னா இவ்வளோவான்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் மொத்தமாகவே நான் இவ்வளோ தான் சொல்கிறேன். இதை விட மற்ற பொண்ணுங்களெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஐம் நாட் ஜட்ஜிங், பட் நிறைய பேர்கிட்ட நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை அவங்க யூஸும் பண்ணுறதில்ல. நானே என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து ஓகே. அண்ட் இதை வச்சு என்னால் ரொம்ப நல்லாவே கிளம்ப முடியும் அப்படின்னு நினைக்கும் போது ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் தென் கம்மிங் டு மை ஃபோன், ஆல்ரெடி வந்துட்டு நான் இந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கனால தேவையில்லாத ஆப்ஸ்லாம் வச்சுக்கிறது இல்லை.
பட் ஸ்டில் இப்போ நோட்டீஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 2 ஆப்ஸ் வந்து தேவையில்லாமல் நான் வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு நோட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அண்ட் டியூப் பூஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு ரெக்கமெண்டேஷனில் வந்துச்சு. சரி அது வந்து ஒரிஜினல் யூடியூபோட யூடியூப் ஸ்பான்சர் பண்ணுறது அந்த மாதிரி நினச்சி நான் பண்ணிட்டேன். பட் அது ஒரு அன்ஆத்தரைஸ்ட் ஆப் போல். ஸோ அதனால் வந்து அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஆல்சோ நிறையா இருக்குது. ஸோ ஃபோனையுமே வந்து நம்ம டீக்ளட்டர் பண்ணி அப்பப்போ வச்சுக்கிட்டா, பிகாஸ் நிறையா வந்து நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அடிக்கடி தேவையாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அதுவுமே. ஸோ இது பார்த்திங்கன்னா மினிமலிசம் கான்செப்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால என்ன நிறைய பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு மெயினாக வந்து ஸ்பெண்டிங் லெஸ் ஆன் அன்னெசரி ஐட்டம்ஸ் அந்த பாயிண்ட் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் நீங்கள் பார்த்துருந்தாலே தெரியும், நான் வந்து ஒரு மணி ரிலேட்டட் பர்சன்ஸ். பிகாஸ் எனக்கு அந்த மணி வந்துட்டு ரொம்ப முக்கியம். மணி மேனேஜ்மெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த மினிமலிசம் கான்செப்ட் ஃபாலோ பண்ணுறதுனால நான் எதுக்கு தேவையோ அதுக்கு தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். தேவையில்லாமல் நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ இவ்வளோ தான். இதை பற்றின இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து அப்கமிங்கில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.